சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சிலருக்கு நம் அருமை புரியாது. நம் எவ்வளவு செய்தாலும் அது காதில் வாங்க மாட்டார்கள். அதனால் அவர்களிடம் போய் கெஞ்சனும், நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லணும் என்றெல்லாம் கிடையவே கிடையாது. புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளட்டும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அலட்சியம் செய்தால் நீயும் கண்டுக்காதே. எதற்காக அலட்சியம் செய்கிறார்கள் என்று தெரிந்து அவர்களுடைய காலில் போய் விழுகிறாய். எந்த விதத்தில் நீ அவர்களுடன் குறைந்தவள்? பணத்தில் இல்லை மனத்தில்லா? தங்கமே, மனதிலும் சரி பணத்திலும் சரி நீ நிச்சயமாகவே ஒரு நாள் வாழ்வில் முன்னுக்கு வருவாய். இப்பொழுது வேண்டுமானால் உன்னிடம் பணமில்லாமல் இருக்கலாம். ஆனால் பிறருக்கு நல்லது செய்ய பிறருக்கு நல்லதை செய்ய வேண்டும், பிறருக்கு எந்த துரோகமும் செய்யக்கூடாது என்று நினைக்கும் மனம் இருக்கிறதல்லவா? பணத்தை விட மனமானது முக்கியம். பணத்தை வைத்து சிலர் தவறான விஷயங்களுக்கு செல்லலாம். ஆனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் நேரான பாதையில் செல்வதே நல்லதாக இருக்கும். நீ நல்ல பிள்ளை. உன் வாழ்வில் நீ எல்லா இடத்திலும் நல்லதை மட்டுமே செய்து இப்பொழுது இருக்கிறாய். இப்பொழுது இந்த கஷ்டத்தினால் நீ ஒன்றும் கீழே போகவில்லை. உன்னை நான் மேலே தூக்கி விடுவேன். தைரியமாக இரு. நிச்சயமாக யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி உன்னை காலடியில் போட்டு மிதிக்கலாம் என்று நினைத்தார்களோ அவர்களே வெட்கப்பட்டு தலை குனியும் அளவுக்கு உன் வாழ்வில் முன்னேற்றம் அடையும். உன்னை வேண்டாமென்று ஒதுக்கியவர்கள் மத்தியில் நீ அவரிடம் போய் நின்று எதையும் கேட்டுக்கொண்டு இருக்காதே. பேசுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை நீங்கள் இப்பொழுது அலட்சியம் செய்கிறீர்கள்? என்னை ஏன் கண்டு கொள்ளவில்லை? இப்படியெல்லாம் கேட்காதே. இப்படியெல்லாம் கேட்கத்தான் அவர்கள் தலைக்கு மேல் ஏறி உட்கார்ந்து பல விஷயங்களை நமக்கு எதிராக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு நபர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை, உன்னை அலட்சியம் செய்கிறார் என்றால் விட்டுவிடு. தானாக வரட்டும். தானாக அங்கு இங்கு அடிபட்டு விட்டு வரட்டும். நாம் எடுத்து சொன்னால் யாருக்கும் புரிய போவது அல்ல. நான் எப்படி தெரியுமா? என்னை அலட்சியம் செய்தார்கள் என்றால் நான் எப்பொழுதும் நான் இப்பொழுது இந்த விஷயம் செய்கிறேன் பார், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். எங்கு போனாலும் என்னிடம் வரத்தான் வேண்டும். நீ எவ்வளவு இடத்திற்கு போனாலும் என்னை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் நான் செய்யும் அளவுக்கு எந்த ஒரு நபரும் உனக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் என்று விட்டு விடுவேன். அங்கு இங்கு சுற்றி என்னுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி, என்னை வெறுத்துவிட்டு போனவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சாயை தேடி நிச்சயமாகவே ஓடி வருவார்கள். நீயும் விடு. போனவர்கள் நிச்சயமாக வருவார்கள். வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உன்னை விட்டு போனதே, அதாவது பணம் நகை இவை அனைத்தும் உன்னை விட்டு போனதே திரும்ப வரும் என்று. மனிதன் தானே, தானாக அடிபட்டு வருவான். கவலை வேண்டாம். எல்லா விஷயத்துக்கும் கவலைப்பட்டால் வாழ்க்கை முழுவதும் கவலைப்பட்டு கொண்டுத்தான் இருக்கணும். யாரையும் புரிய வைத்து வாழ வைக்காதே. புரிந்து கொண்டு வரட்டும். அப்பொழுது உன்னை புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். கண்ணீரை துடைத்துக்கொள். நான் இருக்கிறேன் உனக்காக எப்பொழுதுமே. ஓம் சாய்ராம்.